بأي آلاء ربكما تكذبان فبأي الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون புகழ் அனைத்தும் இந்த அகிலத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற வல்ல நாயகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த அகிலத்திற்கு அனுப்பப்பட்ட இறுதி தூதராம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் இது மட்டும் தன்னால் தன் வாழ்வில் இயன்றவரை கடைபிடித்து வாழ்ந்து மரணித்த அனைத்து நல்லவர்களின் மீதும் இந்த கடமையான ஜும்மா தொழுகையை நபி வழிப்படி அமைத்துக் கொள்வதற்காக இங்கு ஒன்று குழுமியிருக்கும் நம்மவரின் மீதும் உண்டாகட்டுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஓரிரை கொள்கையை தெளிவாக விளங்கியிருக்கின்றோம். ஈமானிய நம்பிக்கையை மிக உறுதியாக நம்பியிருக்கிறோம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அவனுடைய தூதரை நம்ப வேண்டும், வானவர்களை நம்ப வேண்டும், வேதத்தை நம்ப வேண்டும், மரணத்திற்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதை உறுதியாக நம்ப வேண்டும், விதியை நம்ப வேண்டும். இப்போது இந்த நம்பிக்கையெல்லாம் நம்ம நம்புகிறவங்க, மாற்று கருத்தே இல்லை. வேதம்னு சொல்லப்பட்டிருக்குது, திருமறை குரான் சொல்லப்பட்டிருக்குது, நமக்காக அருளப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த திருமறை குரானை நாமெல்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். கடைசியாக நம்ம படித்தது எப்போது? திருமறை குரானை நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த திருமறை குரான் அல்லாஹ்வால் அருளப்பட்டது. யாருக்கு அருளப்பட்டது? ஒட்டுமொத்த உலகத்துக்கே அருளப்பட்டது தான், மாற்று கருத்தே இல்லை. யாரெல்லாம் அதை படிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நேர்வழி கிடைக்குமானா நிச்சயமாக கிடையாது. யாருக்கெல்லாம் இரையச்சம் இருக்கிறதோ அந்த இரையச்சம் அடைவதற்காக அவங்க படித்தா மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்களே. இந்த உலகத்தில் நமக்காக இந்த திருமறை குரான் ஏன் அருளப்பட்டது? நம்ம எப்படி வாழணும்? தான் தோன்றி இந்த உலகத்தில் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, கண்டபடி வாழாமல் நீங்கள் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எதெல்லாம் நன்மையான காரியம், எதெல்லாம் தீமையான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிறோம் இல்லைங்களா? எல்லாமே சரின்னு செய்யக்கூடாது. அல்லாஹ் சொல்லியிருக்கானா செய்யணும், அல்லாஹ் இதை இப்படி தான் செய்யணும்னு சொல்லியிருக்கானா அதன் அடிப்படையில் செய்யணும். நாம் மனசில் இது சரின்னு படுதுங்க செய்யலாம் அப்படிலாம் கிடையாதுங்க. நமக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டாலுமே அல்லாவும் அல்லாவோட தூதரும் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாக்கா இறை நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு மனிதருக்குமே அதில் மாற்று கருத்து கொள்வது இடமே கிடையாதுன்ட்டாங்க. அப்போது நம்ம ஒரு இஷ்டத்துக்கு நினச்சிருக்கலாம் இது சரியாக இருக்கும், இது கரெக்டாக இருக்கும், அப்படிலாம் கிடையாதுங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தொழுகையாக இருக்கட்டும், நபி வழிப்படி எப்படி தொழணும் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த குரான் முழுக்க முழுக்க மனிதர்களுக்கு அருளப்பட்டதுன்றது பின்னாடி வைங்க. குரானில் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு வசனமும் எனக்குன்னு நினச்சிக்கோங்க. அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான குரானில் வா அகீமுஸ்ஸலா தொழுகை நிலைநாட்டுங்கன்னு. இது அவங்களுக்கு சொல்லியிருக்கான், இவங்களுக்கு சொல்லியிருக்கின்றான். அந்த எண்ணமே வேண்டாங்க. அல்லாஹ் தஆலா எனக்கு சொல்லியிருக்கின்றான் வா அகீமுஸ்ஸலா நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்க. என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி அமைச்சிக்கணும், எப்படி அமைச்சிக்க கூடாது, இந்த பூமி எப்படி படைக்கப்பட்டது, எப்படி கியாமத் நாள் வரும், கியாமத் நாள் அறிகுறி எப்படி இருக்குது, பூமி நிச்சயமாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும் மரணிக்கும். மாற்று கருத்தை நான் சொல்கிறேன் இல்லைங்களா? இதெல்லாம் யாருக்காக சொல்லுது?
எதற்காக சொல்லியிருக்கின்றான்? நம்ம சொல்லிக்கிறோம் என்ன தெரியுமா, இது இறை வேதமாச்சு, திருமறை குரானு, மற்ற மக்கள்கிட்ட சொல்லிக்கிறோம். எந்த முரண்பாடும் இல்லைங்க. ரசூலுல்லாஹ் எப்போ ஆரம்பித்தாரோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பொருந்தும். கியாமத் நாள் வரைக்கும் இந்த திருமறை குரான் மக்களுக்கெல்லாம் பொருந்தும். கருத்து முரண்பாடே இல்லை அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறோம். மக்கள் மத்தியில் இதுதான் இறைவேதனை அடிச்சுக்கிறோம். ஆனால் நான் இந்த திருமறை குரானை கடைசியாக படித்தது எப்போ? எனக்கு நேர்வழி காட்டும் அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா திருமறை குரானில், இன்ன ஆசல் குர்ஆன், இந்த திருமறை குரான் இருக்கிறது, யஹதில் லதி இயா அக்வாமு, இது மிகவும் நேரான பாதைக்கு வழிகாட்டுகிறதுன்றான். அல்லாஹ் சொல்கிறான் மிகவும் நேரான பாதைக்கு, வெற்றிக்குரிய பாதைக்கு இந்த திருமறை குரான் வழிகாட்டுகிறது. வயபஸ்ஸிருல் மூமினீன அல்லஸி யாலமு சாலிஹா, யாரெல்லாம் அல்ல ரஹ்மானை நம்பிக்கை கொண்டு, அல்லாஹ் தான் உண்மையான இறைவனை நம்பிக்கை கொண்டு அதன் அடிப்படையில் அறங்கள் செய்கிறார்களோ, நன்மையான விஷயங்கள் செய்கிறார்களோ, அவர்களுக்கு மிகப்பெரிய மகத்தான கூலி இருக்கின்றான். இப்போது இந்த வார்த்தை யாருக்குங்க? இந்த திருமறை குரான் வெற்றிக்கான பாதையை காட்டுது. அதன் அடிப்படையில் நன்மையான விஷயங்கள் செய்யுங்க, அறங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறாங்களே, யாருக்கு சொல்கிறாங்க? யாருக்கோ சொல்கிறதாவா? நம்ம நினச்சிருக்கிறோங்க இந்த திருமறை குரான் இறை வேதம் நம்பியிருக்கிறோம், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அதில் உள்ள ஒவ்வொரு வசனங்களும் அல்லாஹ் தஆலா எனக்காக சொல்லியிருக்கின்றான் எண்ணமே நமக்கு கிடையாது. பொதுவாக திருமறை குரானுங்க, அதில் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லியிருக்கான், அப்படி தான் நினைக்கிறோமே தவிர இந்த வசனங்கள்லாம் எனக்கு சொல்லியிருக்கான்ற எண்ணமே நமக்கு வரதில்லைங்க. இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான், அல் பக்ராவில் சொல்கிறான், அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாப், இது இறை வேதம், லா ரைபா ஃபீ, இதில் உங்களுக்கு சந்தேகமே வேணாங்க, இது இறை வேதமாக இருக்குமான்னு சந்தேகமே வேண்டாம். உதல்லில் முத்தகீன், யாருக்கெல்லாம் இறையச்சம் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த திருமறை குரான் நேர்வழி காட்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இது அல் பக்ராவில் முதல் 2 வசனங்க. இந்த வசனத்தை படித்து பார்த்த உடனே நாம் இறையச்சம் வேண்டும் என்ற எண்ணத்தில் என்னைக்காவது ஒரே ஒரு நாளாவது திருமறை குரான் எடுத்து போட்டிருக்கிறோமா? அல்லாஹ் சொல்லிட்டான் இல்லையா, இறையச்சம் உடையவர்களுக்கு நேர்வழி காட்டுன்னு சொல்லிட்டான். நாம் இறையச்சம் வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த திருமறை குரான் எடுத்து படிச்சிருக்கிறோமா? இல்லை படித்து பார்த்து அதோட அர்த்தத்தை விளங்கியிருக்கிறோமா? கிடையவே கிடையாது. ஏன்? நாமெல்லாம் ஈமான் நம்பிக்கை வந்துருச்சிங்க, அல்லாஹ்வை நம்பிட்டோம், ஷிர்க் இல்லை, சொர்க்கம் போயிடுவோம். அந்த நம்பிக்கைக்கிறனால இந்த திருமறை குரானை ஒரு பொருட்டாக மதிக்கிறது இல்லை. எல்லாம் பயானில் கேட்போம், பயானில் பேசுவாங்க, அப்போ கேட்டுக்கலாம், அப்படியே போயிடுமே தவிர இந்த திருமறை குரான் நேர்வழி காட்டுன்னு அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்குது. இறையச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டுன்னு சொல்கிறான் இல்லையா, அந்த வார்த்தைக்காக எனக்கு இறையச்சம் வேண்டும், எனக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் வேண்டும் என்று திருமறை குரான் படிச்சிருக்கிறோமா? யாரெல்லாம் நன்மை செய்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் இருக்குதுங்க, யாரெல்லாம் தீமை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நரகம் இருக்குதுங்க, அல்லாஹ்வுக்கு இணை வச்சா நரகம் இருக்குது, நான் கடுமையாக தண்டிப்பேன்னு சொல்கிறானே, இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு தானே, இந்த வார்த்தையெல்லாம் யாருக்கோ கிடையாது என்ற எண்ணம் வந்திருக்குதா? நமக்கு அந்த எண்ணமே வரதில்லை. ஏன்? நம்ம நேர்வழிக்கு வந்துட்டோம், நம்ம அல்லாஹ்வை நம்பிட்டோம், அல்லாஹ்வை நம்பிட்டா போதும், நமக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு நம்பிக்கையில் இருக்கிறோம், மாற்று கருத்தே இல்லைங்க. ஆனால் இந்த திருமறை குரான் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கலான என்ன விளைவு வரும்? நேரடியாக சொர்க்கம் போயிட முடியுமா? நான் தொலைவே இல்லை, நான் பாவமான விஷயங்கள் பண்ணுக்கிறேன், ஆனால் அல்லாஹ்வை நம்பிட்டுக்கிறேங்க, பண்ண பாவமான விஷயத்துக்கு தண்டனையெல்லாம் கொடுத்து நரகத்தில் போட்டு வாட்டி வதைக்கப்பட்டு கடைசியாக தான் சொர்க்கத்துக்கு போவோமே தவிர நம்ம நேரடியாக போயிட முடியாது. அப்போது அப்பேற்பட்ட விஷயத்தை நம்ம எப்படி சாதாரணமாக நினச்சிருக்கிறோம்? இந்த திருமறை குரான் சொல்லிக்கிறவங்க மக்கள் மத்தியில் பெருமையாக சொல்லிக்கிறோம், மாற்று கருத்தை இல்லாத வேதான்ட்டு, எக்காலத்துக்கும் பொருந்துங்க அப்படின்ட்டு. நம்ம படிச்சிருக்கிறோமா? நமக்கெல்லாம் தெரியாதா? இறையச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டுன்னு தெரியவே தெரியாதா? அல்லாஹ் சொல்லி எத்தனையோ பயனில் கேட்குறோம் இல்லையா, ஒரு டைமாவது இறையச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டுன்னு சொல்லிட்டானே. நாம் இறையச்சம் வேணும், எனக்கு இறையச்சம் வேணும், அல்லாஹ்வுடைய அச்சம் வேணும், நாம் 2 பக்கத்தை படிப்போம், ஒரு 3 பக்கத்தை படிப்போம், இல்லையா ஒரு வசனம் படிப்போம்னு படிச்சிருக்கோமா? இல்லவே இல்லை. அல்லாஹ் சொல்கிறாங்க, யார் அல்லாஹ்வின் வேதத்தை எடுத்து ஒரே ஒரு எழுத்து படிக்கிறாங்களோ, ஒரே ஒரு எழுத்து அலீஃப்னு படிக்கிறாங்களா, அவங்களுக்கு 10 நன்மை கொடுக்குறான்றாங்க. உதாரணத்துக்கு எப்படின்னா அல்லாஹ் சொல்கிறாங்க, லா அக்வாமு அலிஃப் லாம் மீம் அரஃபூன், நீங்கள் வேதத்தை எடுத்து அலீஃப் லாம் மீம் படிச்சிங்கன்னா அதை நான் ஒரு எழுத்தாக பார்க்க மாட்டேன். வலாக்கின் அலிஃபுன் அரஃபுன், அலிஃப் ஒரு எழுத்தாக பார்ப்பேன். லாமும் அரஃபுன், லாம் ஒரு எழுத்தாக பார்ப்போம். மீமும் அரஃபுன், மீம் ஒரு எழுத்தாக பார்ப்போம். அப்போது குரான் எடுத்து அலீஃப் லாம் மீம்னு படித்தாலே அந்த 3 எழுத்துக்கு மட்டும் 30 நன்மை தரேன்றான். நான் நாடினா இன்னும் அதிகமாக தரேன்னு சொல்கிறான். அப்போது எதற்காகங்க அல்லாஹ் வந்து நாம் குரான் படிக்கிறதுக்கு அல்லாஹ் நன்மை தரணும்? நீ படித்து பாரு, சிந்திச்சு பாரு, எதுக்காக சொல்லணும்? நமக்கு இந்த குரானு படித்தாக்கா அதுக்கு நன்மை நமக்கு புரியறதில்லை. நமக்கு நிறைய பேர் சொல்லுதுமா, நமக்கு இந்த குரான் படிக்க தெரியுதில்ல,
எனக்கு இந்த குரான் படிக்க முடியுது, நீங்கள் அரபி நான் சின்ன வயசில் கற்றுக்கல, வயசாகி போச்சு, இப்போ நான் பள்ளியை போய் கற்றுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு எல்லா முயற்சி பண்ணுறோமா இல்லையா? வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குதுங்க. வருமானத்தை பெருக்குவதற்காக என்னென்ன வேலை செய்கிறோம், எந்த வேலை செஞ்சால் நமக்கு அந்த வேலை தெரியவே தெரியாது. புதுசாக ஒரு தொழிலே இருக்கட்டும்ங்க, சுத்தமாக தெரியாது, இது செஞ்சால் வருமானம் வரும். அதற்காக அந்த தொழில் செய்வதற்கு எப்படி செய்யணும், என்ன செய்யணும், யாரை கேட்டால் சொல்லுவாங்க அப்படின்னு போய் ஆலோசனை கேட்டு அந்த தொழில் செய்கிறோமா இல்லையா? நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செய்வதற்கு நேரம் இருக்குது. ஆனால் இந்த குரானை அரபியில் படிக்க தெரியாதா, கற்றுக்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்போ யோசனை பண்ணி பாருங்கள், நாம் யார் இடத்துல குறை இருக்கிறது? படிக்க தெரியலன்றது விஷயமே கிடையாது. நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு தெரிஞ்சோம் அதுக்கு நம்ம எந்த முயற்சி பண்ணாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய தவறுங்க. அப்போது அல்லாஹ் சொல்கிறானே, இந்த அளவுக்கு நன்மைக்கு குரானை நீங்கள் ஓதுங்க. இல்லை அப்படி ஓதவே தெரியாதுங்க, வயசாகி போச்சு, முடியாதுங்கன்னாக்கா நம்ம பிள்ளைங்க ஓதுறாங்க இல்லையா, அவங்கள அல்லாஹ் சொல்கிறான், வைசல் குரான், உங்கள் இடத்துல குரான் ஓதப்பட்டா, நீங்கள் எங்கேயா இடத்துல இருக்கிறீங்க, குரான் ஓதப்படும் பொழுது ஃபஸ்தைமு, நீங்கள் வாய் மூடி அமைதி காது கொடுத்து கேளுங்க, என்ன சொல்கிறாங்க அந்த குரான் வசனம் என்ன சொல்லுங்க கேளுங்க, வாய் மூடி அமைதியாக இருங்க. அப்படி கேட்டால் கூட உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அப்போது குரான் ஓதும் பொழுது நீங்கள் பேசாமல் அமைதியாக்காமல் ஓடி வந்து சபையில் உட்காருங்க. அவங்க என்ன அரபியில் ஓதுறாங்களா தமிழில் ஓதுறாங்களா கேளுங்க. அப்படி கேட்டால் உங்களுக்கு நன்மை இருக்குன்னு சொல்கிறானே, எதுக்காக சொல்கிறான்? நீங்கள் குரானை படிங்க எதுக்காக அல்லாஹ் சொல்கிறான்? நிச்சயமாக குரான் படித்தா மட்டும்தான் நேர்வழி கிடைக்க முடியும். நம்ம நினச்சிருக்கலாம், நாம் இன்றைக்கி ஈமானில் இருக்கிறோமேன்ற நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கலாம். ஆனால் இந்த ஈமானை மரணிப்போன்ற நம்பிக்கை எத்தனை பேர்த்துக்கு இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். எத்தனையோ பேர் இந்த குரானை முழுசாக படிச்சிருக்காங்க, மரணம் செஞ்சுருக்காங்க, மறக்காத அளவுக்கு படிக்க வச்சுருக்காங்க. அத்தனை பேரும் நேர்வழியில் இருக்கிறாங்களா? ஷிர்கில் இல்லவே இல்லையா? அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாங்க. நாம் இந்த குரானை எப்படி அணுகுறோமோ அது அப்படி தாங்க நம்மளோட வாழ்க்கை இருக்கும். இந்த குரானில் சொல்லப்பட்ட அனைத்துமே எனக்கானது என்ன வரணும். அப்படி இல்லாமல் நம்ம படிக்காமல் எப்படியோ போயிடலாம்னுச்சாக்கா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மரணிப்பதற்கு முன்னால் வழி மாறுவதற்கு அதிகமான காரணங்கள் இருக்குது. இதுக்கு உதாரணம் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் கூறுகிறான், யா அய்யுஹல்லஸீன ஆமனு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை சும்மா நான் அஞ்சுறேன் அப்படி இல்லைங்க, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதம்னு சொல்கிறான். அஞ்ச வேண்டிய விதம்னா அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பான், நான் பாவம் பண்ணால் தண்டிப்பான், நான் நல்லது செஞ்சால் கூலி கொடுப்பான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய அனைத்து சிஃபத்துக்களும் நம்பி அவன்கிட்ட கேளுங்க. அப்படி சொல்கிறான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் முஸ்லீமாகத்தான் மரணிச்சிடாதீங்கன்னு சொல்கிறான் இல்லையா? ஒவ்வொரு ஜும்மா உரையிலும் சொல்கிறாங்க இல்லையா? இந்த வசனத்தை நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? இந்த வசனம் சிந்திச்சு பார்த்துருக்கோமா? நம்பிக்கை கொண்ட மக்கள் நம்மளை பார்த்து சொல்கிறான் முஸ்லீமை தான் மரணிச்சிடாதுன்றானே, எதற்காக சொல்லணும்? நான் தான் அல்லாஹ்வை நம்பிட்டேனே. அப்போது என்னுடைய வாழ்க்கையில் நான் குரான் படிக்கலை, குரான் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைச்சிக்கலனாக்கா காலப்போக்கில் நான் மரணிப்பதற்கு முன்னால் முஸ்லீமை விட்டு போயிடுவேன். ஒவ்வொரு நேரத்துலையும் நமக்கு சொல்கிறாங்க இல்லையா, வா அகீமுஸ்ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள். தொழுகைக்கு வந்தால் அல்லாஹ்வுடைய வார்த்தை கேட்கலாம், குரான் ஓதுவாங்க, குரான் வசனங்களை ஓதுவாங்க, அதை நம்ம செவிமடுத்து கேட்க முடியும். அப்போது இது எல்லாமே நமக்கு சுற்றி நம்ம இந்த ஈமானோடு இருக்கணும், மரணிக்கின்ற வரை ஈமானோடு இருக்கணுன்றதுக்காக தான் அல்லாஹ் தஆலா இவ்வளவு சொல்கிறான். இன்னும் சொல்கிறான், அனஸ் இப்னு மாலிக் சொல்கிறாரு, ஒரு விஷயம் சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ் மரணித்த அடுத்த நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக பையத் பண்ணுறாரு. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் உங்களிடத்தில் இருக்கிறத விட தன்னிடத்தில் தன் தூதர் இருப்பதை சிறந்ததான் நாடிட்டான், அதனால் அவங்களோட உயிரை கைப்பற்றிட்டான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலா எந்த வேதத்தை கொண்டு உங்கள் தூதரை வழிநடத்தினானோ அந்த வேதத்தை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். இப்போ அல்லாஹ்வோட தூதரை நேர்வழிப்படுத்தியது இந்த வேதத்தின் வாயிலாக தான். அந்த வேதத்தை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள், நேர்வழி பெறுவீர்கள் அப்படின்றாங்க. அப்போது உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எந்த வேதத்தின் வாயிலாக நம்முடைய தூதரை வழிநடத்தினானோ அந்த வேதத்தை பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. ஆனால் நமக்கு சாதாரணமாக நினச்சிடும், இந்த குரான் எப்போ படிக்கிறோம்னாக்கா வீட்டில் யாராவது சக்கராத்தில் இருப்பாங்க, மையத்தார கண்டிஷனில் இருப்பாங்க, அப்போ ஓதுவோம், அப்போ குரான் எடுத்துகிட்டு படிப்பாங்க. அப்படி இல்லையா, புது வீடு கட்டும்போது கத்தமுல் குரான் சொல்லிட்டு ஒரு குரானை 30 பிரித்து அந்த குரானை 30 பேர் படிக்கிற மாதிரி வச்சு ஒரே நாள் 1 மணி நேரம் ஒரு குரான் முடிச்ச மாதிரி படித்து காமிச்சிடுறாங்க. அப்படி படித்து என்ன பயன் இருக்குது? ஏதாவது பயன் இருக்குதா? ஒரு நாளில் 30 பேர் வீட்டில் உட்கார வச்சு கத்தமுல் குரான் படிக்கிறதோ இல்லை அது மையத்தாவ நேரத்தில் அவங்களுக்காக உட்காந்து குரான் படித்து அவங்க மேலே ஊதுறதுனால என்ன பயன் இருக்கிறது? யாராவது இறப்புக்காக குரான் படிக்கப்பட்டதா?
ஆனால் இன்று நம்முடைய உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த குர்ஆனை ஒரு சடங்கு பொருளாக நினைக்கிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையா, வீட்டில் வந்து வியாபாரம் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படுதா, இல்லை குடும்பத்தில் வந்து தொடர்ச்சி பிரச்சனையாக இருக்குதா, இல்லை ஒரு கஷ்டமான காலமாக இருக்குதா, அப்போ அதெல்லாம் போனோமா உடனே இமாம்களை கூப்பிடுங்க, ஒரு 30 குர்ஆனை வாங்கிட்டு ஒரே நாள் 30 குர்ஆன் ஒரு ஜூஸ் முடிச்சாக்கா என்னோடய பிரச்சனைலாம் தீங்கும் அப்படின்ட்டு இந்த குர்ஆனை ஒரு சடங்கு பொருளாக நினச்சிருக்காங்க. ஆனால் இந்த குர்ஆன் நேர் வழி காட்டும், சொர்க்கத்துக்கு வழி காட்டும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கு என்ன காரணம் சிந்திச்சு பார்த்துருக்கோமா? அல்லாஹ் சொல்கிறாங்க, நான் மரண தகவலுக்கு சொல்கிறாங்க, நான் உங்களிடத்துல 2 விஷயத்தை விட்டுட்டு போகிறேன். என்னென்னது? 2 விஷயத்தை விட்டுட்டு போகிறேன். அதை நீங்கள் எப்படியெல்லாம் பற்றி பிடிக்கிறீங்களோ நிச்சயமாக வழி மாறி போகவே மாட்டீங்கன்றாங்க. என்ன அதுனாக்கா, ஒன்று அல் குர்ஆன், 2வது நபிமொழி. இந்த 2ஐயும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிச்சோம்னாக்கா நிச்சயமாக நீங்கள் வழி மாறியே போக மாட்டீங்க. நீங்கள் இதை விட்டு உங்கள் மன இச்சப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னாக்கா வழி மாறி போயிடுவீங்கன்றது அதுக்கு அர்த்தம். எப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் குர்ஆனோட அடிப்படை குர்ஆனோட சொன்ன விஷயங்கள் இல்லையோ, அல்லாஹ் சொன்ன காட்டின வழிமுறை இல்லையோ, நிச்சயமாக நம்ம வழி மாறி போயிடும்னு சொல்கிறாங்களே. இந்த எச்சரிக்கை யாருக்குங்க? யாருக்கோ சொல்கிறதுக்கு எதுக்கு நமக்கு சொல்லணும்? அப்போது இந்த குர்ஆனை முழுக்க நமக்காக தான் அருளப்பட்டது. இந்த திருமறை குர்ஆன் என்னோடு இருந்தால் மட்டும்தான் நான் நேர் வழியில் இருப்பேன். யாருக்கோ அருளப்பட்டது இல்லை, ஒட்டுமொத்த மனித உலகத்துக்கே அருளப்பட்டது தான், மாற்று கருத்தே இல்லை. என்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கணும், இந்த திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்டது இது எனக்கான வசனம். வா அகீமுஸ் ஸலா, நீ தொழுகை நிலைநாட்டு, அல்லாஹ் என்ன பார்த்து சொல்கிறான். வா ஆத்து ஜகாத்தை கொடு, அல்லாஹ் என்ன பார்த்து சொல்கிறான். நீ பாவம் பண்ணாத, அல்லாஹ் என்ன பார்த்து சொல்கிறான். நீயும் மரணிப்ப, அல்லாஹ் என்ன பார்த்து சொல்கிறான். எல்லா விஷயமுமே நான் தண்டிப்பேன், அல்லாஹ் என்ன பார்த்து சொல்கிறான். என்ன பார்த்து சொல்கிறான் எண்ணம் நம்மளோட உள்ளத்தில் வரணுங்க. இது வராட்டி நிச்சயமாக நம்ம மரணிப்பதற்கு முன்னால் இந்த நேர்வழியிலிருந்து மாறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இன்னும் அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களான்னு கேட்குறான். மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்குறான், இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டீங்களா? அம் அலா குலூபிஹிம் அஃப்வாலுஹா, இது உங்கள் உள்ளங்களை சிந்திக்காமல் இருக்கிறதுக்கு பூட்டு போட்டு வச்சுருக்கீங்களான்னு கேட்குறான். அல்லாஹ் கேட்குறாங்க, இந்த குர்ஆனை சிந்திக்காமல் இருக்கிறீங்களே, உங்கள் உள்ளத்துலலாம் பூட்டு போட்டு வச்சுருக்கீங்களா? அப்போ ஏன் நீங்கள் குர்ஆன் சிந்திக்காமல் இருக்கிறீங்க கேட்குறான். இன்னும் எந்த அளவுக்குன்னா, குல் நபியை நீங்கள் கூறுங்கள், அல் யஸ்தயீமுல் ஆமா வல் பசீர், குருடனும் பார்வையுடனும் சமமாவார்களான்னு கேட்குறான். அல்லாஹ் கேட்குறான் குர்ஆனில், கண் தெரியாத குருடனும் பார்வையில் ஒருத்தனும் சமமாவார்களான்னு கேட்குறான். அது சொல்கிறான், அஃபலா தாக்கிலோன், நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா? ஒரே நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு கரடுமுரடான சாலை இருக்குங்க, நடந்து போகிறது ரொம்ப கஷ்டமான சாலை. அந்த சாலையில் போகும்போது கண்ணு தெரியாத குருடர் ஒருத்தர் இருக்கிறாரு, பார்வையில் மனுஷன் ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த 2 பேருமே அக்கறைக்கு போகணும். யார் உளுந்து போவார், யார் உழாமல் போவாங்க? யோசனை பண்ணி பாருங்கள். பார்வை தெரியாதவங்க தடுமாறி கீழே உளுந்து எப்படியோ கஷ்டப்பட்டு தான் போகணும். கண்ணு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கள் காலை வச்சு உள்ளே போக மாட்டோம், எங்கள் காலை வச்சு நம்ம கரெக்டாக போயிடுவோம், வழி மாறி கட் பண்ணி போயிடுவாங்களா இல்லையா? அல்லாஹ் கேட்குறான், குருடனும் பார்வையிலும் சமமாவார்களான்னு கேட்குறான். நம்மக்கிட்ட ஒரு வேதம் இருக்குங்க, இதுதான் நாளை மறுமையில் வெற்றிக்கு வழிகாடும் சொல்லியாச்சு. இந்த திருமறை குர்ஆன் காட்டியாச்சு. இந்த திருமறை குர்ஆன் உள்ள நாம எங்கே? இந்த திருமறை குர்ஆன் கொடுக்காத மாட்டும சகோதரர் இருக்கிறாங்களே, அவங்க எப்படி போவாங்க? இந்த வேதம் எனக்கு கொடுக்கப்பட்டு கூட நான் அதன் அடிப்படையில் நடக்காட்டி நான் கண்ணிருந்தும் பார்வையற்றவனாக இருக்கிறேன். இந்த திருமறை குர்ஆனில் இருக்குது, இதான் நேரான பாதை காட்டும், எனக்கு தெரியும். ஆனால் நான் அதை படிக்கலை, அதன்படி நடக்கலைனாக்கா கண் இருந்தும் கூடுதலாக நம்ம இருக்கிறோம். நேர்வழிக்கான பாதை அறிந்தும் அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்காத மக்களாக நம்ம இருக்கிறோம். யோசனை பண்ணி பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறானே, சிந்திக்க மாட்டீங்களா? உங்களோட வேதம் இருக்குது, அதன் அடிப்படையில் நடந்தாக்கா மகத்தான வெற்றிக்கு நீங்கள் போவீங்க, நரகத்துக்கு போக மாட்டீங்கன்னு சொல்கிறாங்களே. அப்போது அந்த வேதத்தை நம்ம எந்த அளவுக்கு பற்றி படிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம திங்க மறக்கிறது இல்லைங்க, அன்றாட தேவைகள் செய்வதற்கு மறக்கிறது இல்லைங்க. நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான அனைத்தும் செய்வதற்கு நேரம் இருக்குது. நாளை மறுமைக்கு இதுதான் வெற்றி கொடுக்கும், இதனால தான் வெற்றி கிடைக்கும் தெரியுது. நிச்சயமாக அனைவரும் மரணிப்போன்னு தெரியுது. ஆனால் அந்த மரணத்துக்கு அப்புறம் நிச்சயமாக ஒரு மகத்தான வாழ்க்கை இருக்கிறத பற்றி நான் சின்ன அச்சம் கூட கிடையாதுங்க. அப்பேற்பட்ட அச்சம் இருந்தாக்கா என்னிடத்தில் தொழுகை வீணடிக்கப்படாது. எந்தெந்த அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும் அனைத்துமே என்னிடத்தில் சரியாக இருக்குங்க. ஆனால் எல்லாத்தையும் தொய்வுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் ஈமான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சலை. இத்தக்குல்லாஹா, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தின் அடிப்படையில் அஞ்சணும். அப்போ அந்த அச்சம் நம்மக்கிட்ட இருக்குதா? யோசனை பண்ணி பாருங்கள். இன்னும் அல்லாஹ் எப்படி கேட்குறான், இஸ்ரேல் சமுதாயத்துக்கு வேதம் கொடுக்கப்பட்டுச்சு. அது கொடுக்கப்பட்டு அவங்க அந்த சமுதாயம் என்ன பண்ணாங்கன்னா அதன் அடிப்படையில் நடக்கலை. அந்த சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் கேட்குறான், அத்தாமுருன்னாஸ் பில் பர்ரி வ தன்சவ்ன அன்தும் தத்லூனல் கிதாப், உங்கள் இடத்துல வேதம் கொடுக்கப்பட்டிருக்குது, தௌராத்தினும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வேதத்தை படித்து கொண்டு உங்களை நீங்கள் மறந்துட்டீங்க, மக்களுக்கு நன்மை மட்டும் இருக்கிறீங்களா?
நீங்கள் நமக்கு இப்போ குரான் கொடுக்கப்பட்டிருக்குங்க, எப்படி வாழணும் ஷிர்க்கு குரான் சொல்கிறோம், மக்களுக்கெல்லாம் சொல்கிறோம் ஷிர்க் வைக்காதீங்க, அல்லாவுக்காக இணை வைக்காதீங்க, அல்லாவுக்கு இணை வைக்காதீங்கன்னு பல பிரச்சாரம் பண்ணுறோங்க. ஆனால் அதே விதத்தை சொல்லியிருக்கீங்களா, வா அகீமுஸ்ஸலா, நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க, அந்த தொழுகை வரோமா? அப்போது வேதத்தை படித்து கொண்டு நீங்கள் மறந்துவிட்டு மக்களுக்கு நன்மை எழுதுவீங்களா? அதில் என்ன பயன் இருக்குது? நீங்கள் சிந்திக்க வேண்டாமா அப்படி சொல்கிறான். அப்போது எந்த சமுதாயத்திற்கு வேதம் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நடக்கலையோ அவங்கெல்லாம் நஷ்டவாளிகள், அவங்களாம் நேர்வழி பெற மாட்டார்கள், நல்லா எச்சரிக்கிறாங்க அந்த வசனத்தில். அப்போது நம்ம யோசிச்சுப்பாங்க, நம்ம இடத்துல குரான் இருக்குங்க, இந்த குரானின் அடிப்படையில் நம்ம நடக்கலைன்னா நாம் என்ன ஆகிறது? இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எந்த அளவுக்குன்னா தௌராத் சுமத்தப்பட்ட பின்னால் அதை அவங்க அடையாமல் அதன் அடிப்படையில் நடக்காமல் இருக்கிறவங்கள பொதி சுமக்கும் கழுதைகள்ன்றான். யாருக்கெல்லாம் ஒரு வேதம் கொடுக்கப்பட்டு நீங்கள் இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லப்பட்டு அதன் அடிப்படையில் யார் நடக்கலையோ அவங்களெல்லாம் அல்லாஹ் மனுஷன் சொல்லலை, கழுதைகள்னு சொல்கிறான். இப்போ நம்ம மேலே குரானை வச்சுக்கின்னு தலைமையில் வச்சு நடக்கிறவங்க என்ன பயன் இருக்குது? குரானை புனிதப்படுத்துகிறோம், குரானை ஒசுலாம் தொடக்கூடாது, குரானை காலப்பட்டு மிதிக்கக்கூடாது, யாராவது குரானை பற்றி ஏதாவது கொஞ்சம் கிழிச்சாலோ இல்லை அசிங்கப்படுத்தினாலோ கோபம் வருதுங்க, எல்லாம் வருது, நியாயம்தான். நானே நம்ம கேட்குறேன், இந்த குரான் நல்லா சொல்லிட்டான் இல்லையா, குரான் அடிப்படையில் நடங்கன்னு சொல்லியிருக்கான் இல்லையா, அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அந்த குரானை நாம் கழுதைகளாக இல்லாமல் மனுஷங்களாக இருக்கணும்னாக்கா அதை சொல்லப்பட்ட அறிவுரை அனைத்தும் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும். இல்லை சும்மா அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு நாம் பாட்டு நம்முடைய வேலை செஞ்சாக்க என்ன பயன் இருக்குது? இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க, யாராவது குரானை நீங்கள் எடுத்து ஓதுனீங்கன்னா என்ன நன்மை இருக்குதுன்னு சொல்லும்போது மறுமையில் அதை பரிந்துரை செய்யும். யார் அல் பக்ராவையும் அல் நிசா 2 சூறாவை தினந்தோறும் வீட்டில் ஓதுறாங்களோ அவங்க வீட்டில் ஷைத்தான் விரட்டப்படும். நம்ம வீட்டில் ஷைத்தான் இருக்குதா? ஷைத்தான்னாக்கா பேய் வீட்டில் உட்கார்றது கிடையாதுங்க. நம்ம உள்ளத்தில் தொலைப்போணும்னு நினைப்போம், போக முடியாது. நம்ம நல்லது செய்யணும்னு நினைப்போம், போக முடியாது. ஷைத்தான் எப்படியாவது வழி கெடுத்துருவோம். அப்பேற்பட்ட எண்ணம் ஓடணுமா, விரண்டு ஓடணுமா, அல் பக்ரா சூறாவை நீங்கள் அதிகமாக ஓதுங்கன்றான். யார் எந்த வீட்டில் அல் பக்ரா சூரா அதிகமாக ஓதப்படுதோ அந்த வீட்டிலேருந்து ஷைத்தான் விரட்டப்படுகிறான்னு சொல்கிறான். எத்தனை பேர் அல்லாஹ் சொல்லியிருக்கான் இல்லையா, இதற்காக ஷைத்தானை விரட்டணுன்ற எண்ணத்தில் இந்த அல் பக்ரா ஓதியிருக்கோம்? கிடையவே கிடையாது. இன்னும் சொல்கிறான், அல் பக்ராவும் அந்நிசாவும் அதிகமாக ஓதுனாக்கா நாளை மறுமை இருக்குது இல்லைங்களா, மறுமையினால் மாஷர் மைதானத்தில் எந்த நிழலுமே இருக்காது, அல்லாஹ்வை தவிர அஷ்டை தவிர வேறு எந்த நிழலுமே இருக்காது. சூரியன் 1 கிலோமீட்டர் அருகில் இருக்கும், மிக கடுமையான வெயிலாக இருக்கும். அந்த நேரத்தில் யார் தன்னுடைய வாழ்க்கையில் வாழும் பொழுது அல் பக்ராவும் அந்நிசாவும் அதிகமாக ஓதுனாங்களோ அவங்களுக்கு அது மேகங்கள் மாதிரி ஒளி தருன்றாங்க, மேகங்கள் மாதிரி நிழல் தருன்றாங்க. யோசனை பண்ணிப்பாங்க, இப்போ சூரியன் இருக்குதுங்க, சூரியன் முன்னாடி மேகம் வந்துச்சுனாக்கா ஒரு நிலை வருதா இல்லையா, அந்த மாதிரி நாளை மறுமையில் நாம் படிக்கிற அல் பக்ராவும் நாம் படிக்கிற அல் நிசாவும் நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது நமக்கு அந்த நேரத்தில் நிழல் தருன்னு சொல்கிறான். இது அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்கு இல்லையா. அப்போது நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் சரி அல்லாஹ் சொல்லியிருக்காங்க படிக்கணும் இல்லையா. இன்னும் சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு சாலையில் போகும் பொழுது ஒரு சஹாபாக்கெல்லாம் பக்கமாக உட்காந்துக்கும் போது கேட்குறாங்க, நீங்கள் சும்மா உட்காந்துக்கிறீங்களா? ஆமாம் அப்படின்றாங்க. அப்போது உங்களுக்கு நல்லா திமில்லாம் உடைய ஒட்டகம் வேணுமா, 2 ஒட்டகம் வேணுமா, உங்களுக்கு திமில்கள் உடைய ஒட்டகம் வேணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா, ஆமாம் யார் சொல்லான்னு சொல்கிறாங்க. அப்படியா, சும்மா உட்காராதீங்க, நேராக பள்ளி வாசலுக்கு போயிட்டு குரான் எடுங்க, ஒரு வசனம் படிங்க, ஒரு வசனம் படித்து அதற்கான அர்த்தத்தை நீங்கள் பார்த்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒட்டகம் நன்மை கிடைக்கும். நல்லா திமில்களுடைய ஒட்டகம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும்ன்றாங்க. 2 வசனம் படிங்க, உங்களுக்கு 2 திமில்களுடைய ஒட்டகத்து நன்மை கிடைக்கும்ன்றாங்க. 3 வசனம் படிங்க, அவ்வளோ நன்மை கிடைக்கும்ன்றாங்க. இப்போ இதெல்லாம் யாருக்குங்க சொல்கிறாங்க? குரானை படிங்கன்ட்டு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய எதுக்காக இவ்வளோ வலியுறுத்தணும்? ஒரு சும்மா உட்காந்துக்கிறவங்கள நீங்கள் ஒரு வசனம் படிச்சிங்கன்னா ஒரு ஒட்டகத்தின் அளவுக்கு நன்மை கிடைக்கும்ன்றாங்களே, இந்த நன்மையெல்லாம் எதற்குங்க? நாம் எவ்வளோ பாவம் செய்யக்கூடிய மனுஷன் சொன்னோடனே நிறைய பாவத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாருமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் பாவம் செய்வதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய மறுமை வாழ்க்கை வெற்றி அடையணும்னாக்கா முழுக்க அந்த திருமறை குர்ஆனை ஓதி அதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைச்சாதான் முடியும். அதுதான் அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லுகின்றான், இறை அச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டுன்ட்டு. இது நாள் வரைக்குமே நான் இறை அச்சம் வேண்டும் என்ற எண்ணத்தில் திருமறை குர்ஆன் படிக்கலனாலும் சரிங்க, இன்னையிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு வசனமோ இல்லை 2 வசனமோ ஒரு 5 நிமிஷமாவது ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சொல்லியிருக்கான் இல்லையா, இறையச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டுன்னு சொல்லியிருக்கான் இல்லையா, அந்த எண்ணத்தை உள்ளத்தில் உட்கார வச்சுக்கினேன். நான் எனக்கு நேர்வழி வேணுன்ற எண்ணத்தோட ஒவ்வொரு நாளும் திருமறை குர்ஆனை வாசிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.
அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வஅலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது வஅலா ஆலி முஹம்மது கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் முஸ்லீம்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சலாத்தை பரப்புங்கள். எப்போ ஒருத்தரை பார்க்குறீங்களோ உடனே சலாம் சொல்லுங்கள், சலாம் அதிகமாக சொல்லுங்கள், மக்களுக்கு சலாத்தை பரப்புங்கள்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம நிலை எப்படி ஆகி போச்சு? சலாம் சொல்லக்கூடியவர் வசதி படித்தவரா பதில் சலாம் சொல்கிறாங்க, வாலைக்கும் சலாம் சொல்கிறாங்க. அவர் ஏழையாக்குறாரா அதை கண்டுக்கிறது கூட இல்லை, கேட்டும் கேட்காம திரும்பி போயிடுறாங்க. சலாம் சொல்லும் பொழுது இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர் அப்படிலாம் பார்த்து சொல்லக்கூடாதுங்க. ஒரு இறை நம்பிக்கை கொண்ட மூமினாகிறாங்களா, நாம் முந்திட்டு போய் சலாம் சொல்லணும். சலாமை முந்திட்டு போய் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி நாம தான் ஓடி போய் சொல்லணும். அவங்க சொல்லுவாங்கன்றதுக்கு காத்து நிற்கவும் கூடாது. ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமைன்னா, சலாம் சொன்னால் கூட பதில் சொல்ல முடியாமல் போகிறாங்க. அவர் ஏழையாக்குறாரு, சலாம் சொல்கிறாரு, நம்ம பணக்காரங்க நாம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒதுங்கி போகிறாங்க. இந்த நாள் சரியா? அல்லாஹ்விடத்தில் சொல்கிறாங்க, மக்களில் அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறந்தவர் யார் என்றால் முதலில் சலாம் சொல்லக்கூடியவர்கள். அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் யார்? முதல்ல சலாம் யார் ஓடி போய் சொல்கிறாங்களோ அவங்க தான் மக்களில் சிறந்தவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் நாம் இந்த சலாமை அலட்சியமாக நினச்சிக்கிறோம். யாரை பார்த்தாலும் சரிங்க, ஒரு சின்ன பையனா தெரியுமா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், மூமினா தெரியுங்களா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறீங்களா உங்களுக்கு ஒரு 10 நன்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்கிறீங்களா உங்களுக்கு 20 நன்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு முழுசாக சொல்கிறீங்களா உங்களுக்கு 30 நன்மைன்னு சொல்கிறாங்க. வண்டியில் போகிறீங்க, சும்மா சலாம் சொல்கிறது கிடையாது. ஒருத்தர் பாய் வருவார், வந்தோடனே கைமடை தூக்குறது. வாய் திறந்து சொல்லுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் சத்தமாக சொல்லுங்கள், என்ன பிரச்சனை அதில்? சலாம் சொன்னாங்கன்னா பதில் சொல்லாமல் போனாக்கா சலாத்தில் எந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுங்க. இவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவன்ட்டு எல்லா ஏற்றத்தாழ்வு உடைக்கிறதுங்க தான் அல்லாஹ் தஆலா தொழுகையில் வரிசையாக நில்லுங்கன்றாங்க. பக்கத்தில் நிற்கிறவங்க உயர்ந்தவரா தாழ்ந்தவரா, அவர் ட்ரெஸ்ஸு அழகாக இருக்குதா அசிங்கமாக இருக்குதா வேறு வாசனை வருதா அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் தொழுகையில் கவனம் செலுத்தி நில்லுங்க. சலாம் சொன்னாங்களா அதுக்கு பதில் சலாம் வலைக்கும் சலாம் சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இன்ஷா அல்லாஹ் வருங்காலங்களில் நாம் சலாமை அதிகமாக முந்தி கொண்டு செல்லக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாக்கிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.